शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। सानन्दं प्रणिपत्य सिद्धिसदनं लम्बोदरं भारती सूर्यादिग्रहमण्डलं निजगुरुं भक्त्या हृदब्जे स्थितम् येषामङ्घ्रिसरोरुह स्मरणतो नानाविधा सिद्धयः सिद्धिं यान्ति लघुप्रयान्ति विलयं प्रत्योहशैलौ व्रजाः. श्रीगुरुभ्यो नमः. ஜாதகாலங்காரः அப்படிங்கிற கிரந்தத்தை பார்த்துட்டு வரும். ஜோதிஷ் சாஸ்திரமானது சாஸ்திரோக்த ரீதியா ஜோதிஷ சாஸ்திரத்தை அத்தியனம் பண்ணணும் அப்படின்னு இஷ்டப்படுறவா அவளுக்கு உண்டான ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய கிரந்தம் தான் இந்த ஜாதகாலங்காரா அப்படிங்கிற கிரந்தம். அந்த கிரந்தத்துல பாவாத்தியாயா அப்படின்னு ஒவ்வொரு பாவங்கள்லையும் கிரக சேர்க்கையினால என்னென்ன யோகங்கள் ஏற்படுறது அப்படிங்கிறத இதனால நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதுல சப்தம பாவ விசாரமானது 13வது ஸ்லோகத்துல 2வது அத்தியாயம் பாவாத்தியாயத்துல ஆரம்பிக்கிறார். யாவந்தோ வா விஹங்காஹ மதன சதனகாச்சேன்னிசாதீஷ திருஷ்டாஸ்தாவந்தோ நுர்விவாஹாஸ்த்வத சுமதிமதா ஜ்ஞேயமித்தம் குடும்பே कार्यो होरागमग्नैरधिकबलवतां खेचराणां हि योगादादेश्यं तत्र वीर्यं रविविधु उभुवामङ्गदिक् शैलसङ्ख्यम् அப்படின்னு சப்தமபாவ விசாரமானது இந்த ஸ்லோகத்துல ஆரம்பிக்கிறார். சப்தமபாவம் அப்படிங்கிறது கலத்திர பாவம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அதுபோல வேற என்னென்ன சப்தம பாவத்துல கிரக சேர்க்கையினால ஏற்படுறது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த ஸ்லோகத்தின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். யாவந்தகா விஹங்காக எத்துணை கிரகங்கள் சுப கிரகங்களோ அல்லது அசுப கிரகங்களோ எதுவாக இருந்தாலும் மதசதனம் என்று சொல்லக்கூடிய சப்தம பாவத்தில் இருந்தால், அதுபோல் நிஜாதீஷா அந்த சப்தம பாவத்தினுடைய அதிபதியானவன் அந்த கிரகங்களை பார்த்தால், அர்த்தாத் அந்த கிரகங்களுக்கு அந்த சப்தம பாவாதிபதியினுடைய திருஷ்டியானது இருந்தால் அந்த ஜாதகருக்கு தாவந்தகா விவாக அத்துணை விவாக யோகங்களானது அந்த ஜாதகருக்கு இருக்கும் என்பதை நேயம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல் குடும்பே குடும்பாதி பாவங்கள் 2வது பாவமோ 3வது பாவமோ அல்லது 4வது பாவமோ, 3வது பாவங்கிறது சகோதர பாவம், சகோதர விசாரம், 4வதுங்கிறது பந்து பாவம். இப்படி இந்தந்த பாவங்கள்ல விசாரமானது முன்பு சொன்னதை போலயே இந்த பாவத்திலையும் செய்துக்கலாம். சப்தம பாவத்துல என்ன விசாரம் சொன்னாரோ அதே விசாரத்தை இந்தந்த பாவத்திலையும் நம்ம யோசித்து அந்த பலன்களை ஊகிக்கலாம் அப்படிங்கிறத அவர் சொல்றார். உதாரணத்துக்கு சகோதர பாவத்துல எத்தனை கிரகங்கள் இருக்கோ அதே போல சகோதர காரகன் சகோதர பாவாதிபதியினுடைய திருஷ்டியானது அந்த பாவத்துக்கு இருக்கும் பொழுது அத்தனை சகோதரர்கள் அவருக்கு அந்த ஜாதகருக்கு இருக்கிறார் அப்படிங்கிறத சொல்லலாம். இது போல குடும்பாதி பாவங்கள விசாரத்தையும் இதை போலவே சப்தம பாவ விசாரம் என்ன சொல்லியிருக்கணும் அதே போலவே விசாரம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறத சொல்றார். சுமதிமதா தீக்ஷ்ண புத்தியை கொண்டு இதை விசாரம் செய்ய வேண்டும் அப்படின்னு. காரியோ ஹோராகமக்னேகி ஜோதிஷ சாஸ்திரத்தை தெரிந்தவர்கள் ஜோதிட பண்டிதர்கள் அதிக பலவதாம் கேச்சரானாம் ஹி யோகாது அதிகமான பலத்தை கொண்ட கிரகங்களினுடைய விசாரத்தை தான் செய்ய வேண்டும். எல்லா கிரகத்தையும் நம்ம எடுத்துக்க கூடாது. அத்தனை கிரகங்கள் இருந்தாலும் அதுல பலம் எந்த கிரகத்துக்கு அதிகமாக இருக்கோ அதை வைத்துக் கொண்டு இந்த விவாக விசாரமானது செய்யணும் அப்படிங்கிறத சொல்றார். ஆதேசியம் தத்ர அதுல மேல அவரும் கிரகங்களுக்கு பலமானது சொல்றார்.
ரவி விது புவா மங்கதி சைலசங்கியம் அப்படிங்கிற சூரியனுக்கு அங்க அப்படிங்கிறதுனால ஆறுங்கிற சங்கியை எடுத்துருந்து 6 பங்கு பலமும், அதுபோல் விதுகு சந்திரனுக்கு தச அப்படிங்கிற திக் அப்படிங்கிறதுனால தசங்கிற சங்கியை எடுத்துட்டு 10 பங்கு பலமும், அதுபோல் அங்காரகனுக்கு சைலம் என்றால் சப்த 7 பங்கு பலமும், மித்த கிரகங்களுக்கு இந்த 3 கிரகங்கள் இல்லாத அவசிஷ்டமா இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு 6 பங்கு பலமும் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது சொல்றாரு. அப்போ இந்த பலாபலங்களை வைத்துதான் நம்ம என்ன பண்ணணும், பலன்களை சொல்லணும். எத்தனை கிரகங்கள் பலமாக இருக்கோ அதுக்கு துல்லியமான விவாக யோகங்களானது அந்த ஜாதகருக்கு இருக்கு அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார், கேந்திரஸ்தாவா திரிகோணே யதி கலு கிருஹிணீ காரகாख्यान भोगाः कामार्थेषु निजर्क्षे परिणयन विधिः स्यात्तदानीनुरेकः जायाजीषः कुटुम्बाधिपतिरपि युतश्चेत्त्रिके गर्हिताख्यैर्यावद्भिः शुक्रयुक्तो नियतमिह भवेत् तावतीनां विरामः அப்படிங்கிறது சொல்லு. கேந்திரஸ்தாக திரிகோணேவா கிரகிணீகாரகாக ஸ்ரீகாரக கிரகங்கள் அப்படின்னு எடுத்துட்டா சப்தமேஷனோ சப்தம பாவாதிபதியோ அல்லது சப்தம பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களோ சுக்கிரனோ சந்திரனோ சரகாரக கிரகங்களோ கேந்திரஸ்தாக கேந்திர பாவத்தில் இருந்தால் அல்லது திரிகோணம் என்று சொல்லக்கூடிய 5, 9 பாவங்களிலும் இருந்தால் அப்பொழுது என்ன எடுத்து அப்படின்னாக்கா திரிகோணத்துல இருக்கும் பொழுது காமார்த்தேஷோ அதுபோல் சப்தம பாவாதிபதியும் அர்த்தா துதிய ஸ்தானத்தின் அதிபதியும் தன்னுடைய க்ஷேத்திரங்களில் இருக்க வேண்டும். நிஜக்ஷேத்ரே தன்னுடைய ஸ்தானங்கள்ல இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு பரிணய விதிகி ஏகா ஒரு விவாக யோகமானது மட்டுமே அந்த ஜாதகருக்கு இருக்கு அப்படிங்கிறத சொல்ற. அடுத்ததா ஜாயாதீஷா குடும்பாதிபதிரபி யுதச்சேது அப்படிங்கிறது. ஜாயாதீஷா சப்தமஸ்தானாதிபதியும் குடும்பாதீஷா குடும்பபாவம் என்று சொல்லக்கூடிய திதீய ஸ்தானாதிபதியும் சுக்ரயுக்தா சுக்கிரனுடன் சேர்ந்து இருக்கையில் திரிகே எங்க இருக்கணும் அப்படின்னாக்கா திரிகே அப்படிங்கிற திரிகம் என்று சொல்லக்கூடிய 6, 8, 12 இந்த ஸ்தானங்களில் இருக்கும் பொழுது கர்ஹிதாக்கியை பாபகிரகங்களுடைய சேர்க்கையோ அல்லது திருஷ்டியோ ஏற்பட்டால் அப்ப என்ன எடுத்து தாவதீனாம் விராமக அப்படின்னா அத்துணை ஸ்திரீகளானவர் அந்த ஜாதகரை விட்டு விலகி செல்வார்கள் அப்படின்னு சொல்லி இந்த பாவத்தை விசாரம் பண்ணணும். அதுக்கு அடுத்ததா லக்னஸ்தே சப்த சப்தௌ தினமணி தனயே காமகே சார்க்கமந்தௌ द्यूने चंद्रे नभस्ते न च यदि गुरुना लोकिते नो प्रसूते द्वेष्येषे मित्रमन्दौ द्विषिसितकरणेस्ते बुधेनेक्षिते नो सूते द्वेष्ये जलर्क्षे यदि कुदरविजौ गर्भिणी स्यान्न नारी அப்படின்னு சொல்லி மேலும் சப்தம பாவத்துல கர்ப்பமாரத்துக்கு பிரதிபந்தகமா இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகளை சொல்லிட்டு போறார். லக்னஸ்தே சப்த சப்தோ தினமணிதனையே காமகே அப்படின்னு முதல் யோகத்தை சொல்றார். லக்னத்துல சூரியனும் தினமணிதனையே சனீஸ்வரனானவன் காமகே சப்தம பாவத்தில் இருக்கும் பொழுது அந்த ஜாதகருடைய துணைவிக்கு கர்ப்பமானது தடைபெறும் அப்படிங்கிறத ஒரு யோகத்தை சொல்றார். அடுத்ததா அர்க்கமந்தௌ தியூனே சந்திரே நபஸ்தே நச்ச எதி குருனா ஆலோகிதே நோ பிரசூதே அப்படின்னு 2வது. அர்க்கமந்தௌ சூரியனும் சனீஸ்வரனும் தியூனே
சப்தம பாவத்தில் இருந்து சந்திரே நபஸ்தே சந்திரனானவன் நபஸ்தே தசம பாவத்தில் இருக்கும் பொழுது, அதுபோல் குருனா ஆலோகிதே நச்ச குருனா ஆலோகிதே குரு கிரகத்தினுடைய திருஷ்டி பெறாமல் இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகருடைய துணைவிக்கு கர்ப்ப தடையானது ஏற்படும் என்கிறார். அடுத்ததா வேஷேஷே மித்ரமந்தௌ ரிஷி சிதகிரணே அஸ்தே புதேனே ஈக்ஷிதே நோ சூதே அப்படின்னு அடுத்ததையும் சொல்றார். ஆறாவது ஸ்தானத்தின் அதிபதி மித்ரன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் மந்தன் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வரனும் ரிஷி ஆறாவது ஸ்தானத்தில் இருந்து சிதகிரணே அஸ்தே சந்திரனானவன் சப்தம பாவத்தில் இருக்கும் போது, அதுபோல் புதேன ஈக்ஷிதே புத கிரகத்தினால் பார்வை பெற்றிருந்தால் நோ பிரசூத்தே அந்த ஜாதகருடைய துணைவிக்கு கர்ப்பமானது தடைபெறும் இந்த யோகத்தை சொல்றார். அடுத்ததா வேஷே ஜலர்க்ஷே எதி புஜ ரவிஜோ கர்ப்பிணீஸ்யான நாரி அப்படின்னு அடுத்ததையும் சொல்றார். புஜரவிஜோ அங்காரகனும் சனீஸ்வரனும் ஒருவேளை ஜாதகத்துல ஜலக்ஷே நான்காவது பாவத்திலோ அல்லது ஆறாவது பாவத்திலோ இருக்கும் பட்சத்தில் அந்த நாரிக்கு கர்ப்பமானது தடைபெறும் அப்படின்னு சொல்லி இந்த யோகங்களை சொல்றார். இது ஏன் இந்த கிரகங்களை மாத்திரம் எடுத்துக்கிறார் அப்படிங்கிறத ஒரு சின்ன விஷயமா நம்ம பார்க்கலாம். ரவிஹி சூரியனானவன் தாபகாரகா அப்படிங்கிற தாபத்தை கொடுக்கக்கூடிய சூரியனும், அதுபோல் சனி வாயு காரகனாகவும் இருக்கான். அங்காரகன் ரத்த விகாரகாரகா அப்படிங்கிற அந்த ரத்தத்தை மாற்றக்கூடிய சக்தியை கொண்ட கிரகமாக அது இருக்கு. அதுபோல சந்திரன் ரசகாரகனாக இருக்கிறார். அதுபோல ஸ்திரீகாரகன கிரகங்களும் புதன் அப்படிங்கிற நபும்சக கிரகமாக இருப்பதினாலும் இந்த கிரகனுடைய சேர்க்கையை வச்சுண்டு இந்த கர்ப்பமானது தடைபெறக்கூடிய இந்த யோகத்தை இவர் பண்ணியிருக்கார். அடுத்ததா இந்த ஸ்லோகத்துல இருந்து அஷ்டம பாவத்தை விசாரம் பண்றார். அஷ்டம பாவம் அப்படிங்கிறது ஆயுஷ பத்தின விசாரமா அது இருக்கு. அதை பண்றார். ரந்திரஸ்தான ஸ்திதாவா ஸ்திர பவனகதாக சுக்ரவாகீஷ சௌமியாக ரிச்ராணாம் கர்மணாம் ந பவதி நியதம் தாரக ஸ்தப்தபாவः பால்யே துக்கி நரஸ்யான் நிதன கிரகபதௌ லாபயாதே சுகி ஸ்யாத் பశ్చాத் பாபேல்பமாயுஷ் சுப खग सहिते दीर्घमायुर्नराणाम् அப்படின்னு அர்த்தம் சொல்லுது. சுக்ரவாகீஷ சௌமியாக சுக்ரவாகீஷ சௌமியாக சுக்ரகிரகனும் வாகீஷா ப்ரஹஸ்பதியும் சௌமியாக புதனும் இந்த மூன்று கிரகங்களும் ரந்திரஸ்தானஸ்திதாக அஷ்டமஸ்தானத்துல இருந்தால் அல்லது ஸ்திரபவனகதாக ஸ்திர ராசிகள் என்று சொல்லக்கூடிய ரிஷப சிம்ம விருச்சிக கும்ப ஸ்தானங்களில் இருந்தால் அந்த ஜாதகனானவன் நியதம் கிருச்சானாம் கர்மனாம் காரகா மிகவும் கஷ்டமான காரியங்களை செய்யக்கூடியவனாக இருப்பான். மேலும் ஸ்தப்தபாவக கடோர ஹிருதயத்தை கொண்டவனாகவும் அந்த ஜாதகனானவன் இருப்பான் என்று இந்த ஸ்லோகத்துல விசாரம் பண்றார். மேலும் நிதன கிரகபதௌ லாபயாதே அஷ்டமஸ்தானாதிபதியும் லக்னாதிபதியும் லாபயாதே லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11வது பாவத்தில் இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு பால்யே துக்கி நரஹா சுகி ஸ்யாத் முற்பகுதி வாழ்க்கையினுடைய முன்பு பாகம் இருக்கு, வாழ்க்கையினுடைய முற்பாகத்தில் துக்கியாகவும் பால்யே துக்கி பிற்பாகத்தில் சுகியாகவும் அந்த ஜாதகனானவன்
இருப்பான் அப்படிங்கிற. அதுபோல் அந்த லக்னாதிபதியும் அஷ்டமாதிபதியும் லாபஸ்தானத்துல இருந்து அந்த லாபஸ்தானத்துக்கு பாபகிரகத்தினுடைய திருஷ்டியோ சேர்க்கையோ ஏற்பட்டால் அப்ப என்ன ஆகும்னாக்கா அல்பாயு நரானாம், அவளுக்கு ஆயுஷானது க்ஷீணிக்கும். இதே சுபகிரகங்கள் அதனுடைய சேர்க்கையோ அதனுடைய திருஷ்டியோ ஏற்பட்டால் அந்த நரனுக்கு அந்த ஜாதகருக்கு தீர்க்க ஆயுஷானது ஏற்படும் அப்படின்னு ஆயுர்பாவத்தை வந்து விசாரிக்கக்கூடிய ஸ்லோகமா வந்து. மேலையும் அதே ஆயுஷ பாவத்தை பத்தி விசாரத்தை மேல பண்ணிட்டு போறார். குர்யாதாயுர்கிருஹேஷா கலகக யுகரி பிராந்திய சம்ஸ்தோல்பமாயுஷ்சேல்லக்னாதீஷயுக்தோ நிதன பவனபஹா சொல்பமாயுः பிரதத்தே ரந்திரஸ்தோ வாச்சிராயுஸ்ததனு ரவிபவஸ்தத்ர தத்வல்லயேஷः கோஷஸ்தானஸ்திதश्चेत् ஜனுஷிஹி மனுஜோ வைரியுக்தஸ்கரஸ்யாத் அப்படின்னு அடுத்தது அதே அஷ்டம பாவ விசாரமானது பண்ணிட்டு போறார். ஆயுர்கிரகேஷா ஆயுஸ்தானத்தின் அதிபதியானவன், அஷ்டம பாவத்தின் அதிபதியானவன் கலககயுக்கு பாபகிரகத்துடன் சேர்ந்து அரி பிராந்தியா, அரி என்று சொல்லக்கூடிய 6வது பாவமும் பிராந்தியா என்று சொல்லக்கூடிய 12வது துவாதச பாவத்திலும் சேர்க்கையில் என்னாகும், அந்த ஜாதகருக்கு அல்பாயு ஆயுஷானது அந்த ஜாதகருக்கு குறையும் அப்படிங்கிறத சொல்லும். அதுபோல் லக்னாதீஷயுக்தா நிதன பவனபஹா அப்படின்னு அடுத்ததையும் சொல்லும். அஷ்டமஸ்தானாதிபதியானவன் லக்னாதீஷயுக்தா லக்ன அதிபதியினுடன் சேர்ந்து, அதுபோல் அரிப்பிராந்தியா 6வது ஸ்தானத்திலோ அல்லது பிராந்தியா என்று சொல்லக்கூடிய துவாதச பாவத்திலோ இருக்கையில் சொல்பமாயு பிரதத்தே, அந்த யோகமானது அந்த ஜாதகருக்கு சொல்ப ஆயுஷையே கொடுக்கக்கூடியதாக அது இருக்கும் அப்படிங்கிறது. அடுத்ததா ரந்திரஸ்தோவா சிராயுஹு அப்படிங்கிறது. ததனு ரவிபவஹ, ஒருவேளை அஷ்டமஸ்தானாதிபதி ஜாதகத்தில் அஷ்டமஸ்தானத்திலேயே இருக்கும் பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னாக்கா சிராயுகு ஆயுஷானது விருத்தியாகும் அப்படிங்கிறத வந்து சொல்றார். அதுக்கு அடுத்துதான் ரவிபவஹ சனைஸ்வரஹ, சனைஸ்வரனானவன் அஷ்டமபாவக ரந்திரஸ்தக அஷ்டமபாவத்தில் இருக்கும் பட்சத்தில் சிராயுகு தீர்க்க ஆயுஷானது நீடிக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்றார். அதுக்கு அடுத்ததான் லயேஷः கோஷஸ்தானஸ்திதश्चेत् ஜனுஷிஹி மனுஜோ வைரியுக் தஸ்கரஸ்யாத் அப்படிங்கிற. லயேஷः அஷ்டமஸ்தானாதிபதியானவன் கோஷஸ்தானஸ்திதश्चेत्, கோஷஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லக்னத்திலிருந்து 2வது பாவத்தில் இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகருக்கு வைரியுக்கு சத்ருக்கள் அதிகமாக இருப்பார்கள். அதுபோல் தஸ்கரஹா சோர புத்தியும் அவருக்கு இருக்கும் என்பதை இந்த யோகத்தினால சொல்றார். அதுக்கு அடுத்தது ஆயுர்தேகாதிநாதௌ நிதன ரிபுகதௌ ஈனவீரியௌ பிரசூதௌ சங்கிராமே கீர்த்திசேஷம் பிரஜதி பலயுதௌ தௌ சதா தஜ்ஜயாப்திம் शुक्रेनान्दोलिकायास्तनुप विधुयुतो वाहनस्थाननाथो मूर्तौ दन्ताबलेन्द्रै रथगुरुसहितः स्याज्जयो வாஜிவாஹைஹ. பிராச்சீன காலங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு யோகமா இது வேணா எடுத்துக்கலாம். ராஜாக்களுக்கெல்லாம் எப்படி ஜெயப்பிராப்தியானது ஏற்படும் அப்படிங்கிறத வந்து சொல்றார். எந்த ஸ்தரத்துல இருந்து அவ வந்து ஜெயத்தை வந்து அடைவா அப்படிங்கிறத வந்து சொல்றார். பிரசூத்தோ ஒருத்தருடைய ஜென்ம காலத்துல ஆயுர்தேகாதிநாதோ அஷ்டமேஷனும் லக்னேஷனும்
பலம் குறைந்து நிதன ரிபுகதோ அஷ்டமஸ்தானத்திலோ அல்லது ஷஷ்டஸ்தானத்திலேயோ இருக்கும் பொழுது சங்கிராமே பிரஜதி கீர்த்திசேஷம் பிரஜதி, யுத்தத்தில் கலந்து கொள்ளாமலேயே அந்த ஜாதகர் மரணத்தை அடைவார் அப்படிங்கிறது இந்த யோகத்தை சொல்றார். ஒருவேளை அஷ்டமேஷனும் லக்னேஷனும் பலம் இருந்தவன் பலயுக்தனா இருந்து அதுபோல் நிதன ரிபுகதோ அஷ்டமஸ்தானத்திலேயோ அல்லது ஷஷ்டஸ்தானத்திலேயோ இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகர் கண்டிப்பாக ஜெயத்தை கொண்டவராக இருப்பார் அப்படிங்கிறது சொல்றார். மேலும் வாகனஸ்தானநாதா, வாகனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4வது ஸ்தானத்தின் அதிபதி சுக்ரயுதா, சுக்கரனுடன் சேர்ந்து இருந்தால் அப்பொழுது ஆந்தோலிகாயாக ஜெயா அப்படின்னா அந்த பல்லக்குல இருந்து கொண்டே அவர் ஜெயிக்க முடியும் அந்த யுத்தத்தை அப்படிங்கறத சொல்றார். அதுபோல் மேலையும் சுகேஷா 4வது ஸ்தான அதிபதி தனுப விதுயுதௌ லக்னத்தினுடன் சந்திரனுடனும் சேர்ந்து மூர்த்தௌ லக்னத்தில் இருக்கும் பொழுது என்னாகும், தந்தாபலேந்திரை சிரேஷ்டமான யானைகள் மீது அமர்ந்து கொண்டே அவர் அந்த யுத்தத்துல ஜெயிப்பார் அப்படிங்கிறது. அதுபோல் அடுத்த யோகத்தையும் சொல்றார். சுகேஷா குரு சகிதா, 4வது ஸ்தான அதிபதியானவன் குரு சகிதா குரு கிரகத்தினுடன் சேர்ந்து லக்னத்தில் இருக்கும் பொழுது வாஜிவாகி குதிரைகள் மீது அமர்ந்து கொண்டு அந்த யுத்தத்தை ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த யோகங்களை சொல்றார். மேல நவம பாவத்தினுடைய பலனானது ஆரம்பிக்கிறார். இதுல இருந்து பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நவம பாவத்தினுடைய பலனானது சொல்ல ஆரம்பிக்கிறார். பாக்யேஷோ மூர்த்திவர்த்தி சுரபதி குருனா லோகிதே பூபவந்தியோ லக்னஸ்தோ வாகனேஷோ நவமபதிருபௌ பஷ்யதச்சேத் ஸ்வகேஹம் சர்வாசாமாஸ்பதம் ஸ்யான் மனுஜ இஹ ததா சம்பதாம் வாகனேந்திரோ சந்திரஸ்தானஸ்திதச்சேத் பிரஜதிஹி மனுஜோ பாக்யராஹித்யமேவம் அப்படின்னு பாக்யத்தை பத்தி மேற்கொண்டு விசாரத்தை ஆரம்பிக்கிறார். சுரபதி குருனா ஆலோகிதா பாக்யேஷா, பாக்யேஷா நவமஸ்தானத்தின் அதிபதியானவன் சுரபதி குருனா ஆலோகிதா குருவினுடைய திருஷ்டியை கொண்டவனாக இருந்து அதுபோல் மூர்த்திவர்த்தி, மூர்த்தினா லக்னம்ல, லக்னத்தில் இருக்கும் பட்சத்தில் அப்ப என்னாகும், அந்த ஜாதகரானவர் பூபவந்தியா ராஜாக்களினால் பூஜிக்கத்தக்கவராக அந்த ஜாதகரானவர் இருப்பார் அப்படிங்கிறத சொல்றார். அடுத்ததா வாகனேஷா 4வது ஸ்தானத்தின் அதிபதியானவன் பாக்ய லக்னஸ்தா நவமபதி, நவமபதினா பாக்ய அதிபதியா இருக்கக்கூடிய நவமஸ்தானத்தின் அதிபதியா இருக்கக்கூடிய கிரகமும் 4வது ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகமும் இரண்டும் சேர்ந்து லக்னஸ்தௌ லக்னத்தில் இருக்கும் பட்சத்தில் அதுபோல் லக்னத்துல இருந்துண்டு பஷ்யதா ஸ்வகேகம் தன்னுடைய ஸ்தானம் அர்த்தாத் 4வது பாவத்தை 4வது பாவாதிபதி கிரகமானது பார்க்கணும், நவம பாவத்தை பாக்யஸ்தானத்தை பாக்யஸ்தானாதிபதி கிரகமானது அதை பார்க்கும் பொழுது லக்னத்துல இருந்து பார்க்கும் பொழுது ஒரு யோகமானது ஏற்படுறது. என்ன யோகம்னாக்கா சர்வ சம்பதாம் ஆசிரியா, அனைத்து சம்பத் அந்த மாதிரி பார்க்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு அனைத்து சம்பதும் அவரை தேடி வரும், அந்த ஜாதகரை தேடி வரும் அப்படிங்கிறது சகலவித ஐஸ்வர்யங்களும் அந்த ஜாதகரை சேரும் அப்படிங்கிற யோகமாக இது சொல்றார். மேல வாகனேந்திரா ரந்திரஸ்தானஸ்திதச்சேது அப்படின்னு அடுத்த விசாரமானது ஆரம்பிக்கும். ஒருவேளை வாகனேந்திரா வாகனஸ்தானத்தின் அதிபதி அர்த்தாத் 4வது பாவத்தின் அதிபதியானவன்
ரந்திரஸ்தானஸ்திதா, ரந்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும் பட்சத்தில் அந்த மனுஜகா, அந்த ஜாதகரானவர் பாக்யராதி, பாக்கியத்தை இழந்தவராக இருப்பார். பாக்கியம்ங்கிறது அவருக்கு ரொம்ப குறைச்சலா இருக்கும் ஜாதகருக்கு அப்படின்னு இந்த யோகத்தை சொல்றார். மேல ஏவம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். இதே போல பாக்யநாதன் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தால் மேல என்ன ஆகும் அப்படிங்கிறத சொல்றார். ஹீனானாம் வாகனானாம் ததனு சபலதா பிராப்திரேவம் நரானாம் ஞேயாஹோராகமஜ்ஞை ரச நவம பதௌ லாபகே ராஜவந்தியः தீர்காயுர்தர்மசீலஸ்ததனு தன வபுர்வாஹனேஷ ஸ்வகேஹே தர்மேஷோ லக்னவர்த்தி ஜனுஷீயதி கஜா சுவாமி சிம்ஹாசனானாம் அப்படிங்கிற. இதே போல அஷ்டமஸ்தானத்துல சுகேஷா சதுர்த்த பாவாதிபதியானவர் இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு ஹீனானாம் வாகனானாம் பிராப்தி, மிகவும் பழுதடைந்த வாகனங்கள் அவரை சேரும் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்ததா என்ன சொல்றார்? சபலதா, சஞ்சல புத்தியானது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகராக அவர் இருப்பார் அப்படிங்கிறது சொல்றார். ஏவம் ஹோராகமஜ்ஞைகி, இது போல ஹோரா சாஸ்திரத்தை ஜோதிஷத்தை தெரிந்த ஜோதிடர்கள் ஞேயம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது. அடுத்ததா நவமபதௌ லாபகே ராஜவந்தியா அப்படிங்கிறது சொல்ற. நவமபதி, நவம பாவத்தின் 9வது பாவத்தின் அதிபதியானவன் லாபகே 11வது பாவத்தில் இருக்கும் போது ராஜவந்தியா, ராஜாவினால் பூஜிக்கத்தக்கவனாக அவன் இருப்பான். மேலும் தீர்க்க ஆயுஷானது ஏற்படும் அந்த ஜாதகருக்கு தர்மசீலா, தர்மத்தை கடைபிடிப்பவனாகவும் தர்மத்தில்